இலங்கையில தமிழ் பொண்ணுங்களை ராணுவ வீரர்களே பலாத்காரம் பண்ணாங்க. தமிழ் மக்களை துரத்தி துரத்தி அடிச்சாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அதே தமிழர்கள் தான். இப்படி அவங்களுக்கே தெரியாம இலங்கை தமிழர்கள் இதுக்கு காரணமானதுக்கு பின்னாடி இருக்க காரணத்தை தான் இந்த வீடியோல நீங்க கேட்க போறீங்க. சிங்கள மக்களுக்கு முன்னாடியே இலங்கையில குடியேறினது நம்ம தென்னிந்திய மக்கள் தான். கிமு 1000 இந்த பீரியட்ல இலங்கையில சில பழங்குடி மக்கள் மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பட் அங்க வீடு கட்டி விவசாயம் பார்த்து வியாபாரம் பண்ணி பொருளாதாரத்தை மேம்படுத்தினது தென்னிந்தியால இருந்து போன தமிழ் வியாபாரிகளும் விவசாயிகளும் தான். தென்னிந்தியால இருந்து வந்த மக்கள் பாக் ஜலசந்தியை கிராஸ் பண்ணி யாழ்ப்பாணம் அண்ட் இலங்கையோட சவுத் ரீஜியன்ல செட்டில் ஆனதா தொல்பொருள் ஆராய்ச்சியில கண்டுபிடிச்ச மெகாலிதிக் புதைக்குழிகளும் மட்பாண்டங்களும் சொல்லுது. அங்க இருந்து அப்படியே சோழர் ஆட்சிக்கு போனா கிபி 993 இலங்கைக்குள்ள படையெடுத்து போன ராஜராஜ சோழன் அனுராதபுரத்தை கேப்சர் பண்றாரு. அடுத்து அவரோட மகன் 1017 இன்னும் சில சதர்ன் ரீஜியன்ஸை கேப்சர் பண்ணியிருக்காரு. அண்ட் அங்க தமிழ்நாட்டு ஸ்டைல வானவன்மாதேவி சோழீஸ்வரம்னு பல கோயில்களை கட்டியிருக்காரு. அங்க இருக்க சில தமிழ் கல்வெட்டுகள் இதுக்கான பலமான சாட்சியா இன்னைக்கு வர இருக்கு. தென் 1215 இலங்கைக்கு வந்த கலிங்க மன்னன் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றி அவருக்கு அடுத்து வந்த ஆரிய சக்கரவர்த்தி யாழ்ப்பாண அரசர் கூட சேர்ந்து 400 வருஷத்துக்கு வடக்கு இலங்கையை ஆண்டாங்க. இதுக்கப்புறம் 1619 போர்த்துகீசியர்கள் இவங்கள்ட்ட இருந்து யாழ்ப்பாணத்தை கேப்சர் பண்ணி ஜாஃப்னான்ற பேர்ல ஆட்சி பண்ணாங்க. அடுத்ததா 1658 ஜாஃப்னா டச்சுக்காரங்க கைக்கு மாறி தென் 1796 மொத்த இலங்கையும் பிரிட்டிஷ்காரங்க கண்ட்ரோலுக்கு போகுது. இங்க இருந்துதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வடக்கு இலங்கையில குறிப்பா ஜாஃப்னால நிறைய இங்கிலீஷ் ஸ்கூல்ஸை ஓபன் பண்ணாங்க. அப்படி அமெரிக்கன் மிஷன் ஸ்கூல் அண்ட் சர்ச் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்ல மோஸ்ட்லி எல்லா தமிழ் ஸ்டூடெண்ட்ஸும் சரளமா இங்கிலீஷ்ல பேசினாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி சிங்கள ஸ்டூடெண்ட்ஸ் இருந்த ரூரல் புத்திஸ்ட் ஏரியால இந்த இங்கிலீஷ் ஸ்கூல்ஸ் கம்மியா தான் இருந்திருக்கு. ஸோ அங்க இருந்த சிங்கள மக்களால இங்கிலீஷ் சரியா படிக்க முடியாம போகுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 75 ஸ்டூடெண்ட்ஸ்ல 4-5 ஸ்டூடெண்ட்ஸால மட்டும் தான் இங்கிலீஷ்ல பேச முடியுது. ஸோ அப்ப இலங்கையில இங்கிலீஷ் ஆட்சி மொழியா வச்சிருந்த பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணியிருக்கானா, நல்லா இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச மோஸ்ட்லி ஜாஃப்னால படிச்ச தமிழ் மக்களை தான் சிவில் சர்வீஸ், ரயில்வே, போஸ்ட் அண்ட் ஜுடிஷியரி மாதிரியான எல்லா வேலைகளுக்கும் எடுத்திருக்கான். இதனால மொழி இனம்னு ஓப்பனா எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்த இலங்கை தமிழர்கள் அண்ட் சிங்கள மக்களுக்கு நடுவுல பெரிய கேப் விழுது. 1881 சென்சஸ் பாக்குறப்ப ஸ்ரீலங்கால அரௌண்ட் 67% சிங்களீஸும் இலங்கை தமிழர்கள் 13%, இந்திய தமிழர்கள் 20%க்கும் கம்மியா தான் இருந்தாங்க. ஆனா படிப்பு, அரசியல் மட்டும் இல்லாம காஃபி, டீ, ரப்பர்னு எஸ்டேட் வேலையில ஆரம்பிச்சு கவர்மெண்ட் வேலை வரைக்கும் எல்லாத்துலயும் சிங்களீஸ் அண்ட் தமிழன்ஸ்க்கு 50-50 சான்சஸ் இருந்துச்சு. இதனால மக்கள் தொகையில அதிகமா இருந்த சிங்கள மக்கள்ல நிறைய பேர் வேலை இல்லாமலும் கம்மியான தமிழ் மக்கள்ல நிறைய பேருக்கு எல்லா வாய்ப்புமே கிடைச்சிச்சு. ஸோ 70-20% இருந்த சிங்களீஸ் அண்ட் தமிழ் மக்களுக்கு இந்த ஜாப் ஷேர் எப்படி நியாயமானதா இருக்கும்னு சிங்கள மக்கள் நினைச்சாங்க. இங்க பிரிட்டிஷ்காரன் தமிழ் மக்களுக்கு ஃபேவரா இருக்கிறதா சிங்கள மக்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான கருத்து உருவாகுது. ஆனா அப்ப பிரிட்டிஷோட கண்ட்ரோல்ல இருந்த சிங்கள மக்களால அவங்க கிட்ட ரெக்வஸ்ட் தான் வைக்க முடிஞ்சதை தவிர எந்த முடிவையும் எடுக்க முடியல. கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு தொடர்ந்த இந்த இம்பேலன்ஸ் 1948 இலங்கைக்கு கிடைச்ச சுதந்திரம் இதை தலைகீழா புரட்டி போடுது. சிங்கள மக்களை பாதிச்சது என்னமோ பிரிட்டிஷ்காரன் செட் பண்ணி வச்ச சிஸ்டம் தான். ஆனா அவங்க இலங்கையை விட்டு போனதுக்கு அப்புறம் அந்த கோவம் முழுக்க தமிழின மக்கள் பக்கம் திரும்பிச்சு. சோ தமிழினத்தை மொத்தமா வேற இருக்க நினைச்சாங்க. 1956 சிங்கள மொழிய ஆட்சி மொழியை அறிவிச்சு தமிழ் ஜனங்களை வேலையை விட்டு தூக்குனாங்க. அதை எதிர்த்து அமைதியான முறையில போராடின தமிழ் மக்களை அடிச்சு துரத்தி அவங்களோட வீடு, கடை, ஃபேக்டரிஸ்னு எல்லாத்தையும் துவம்சம் பண்ணாங்க. அந்த ஃபேக்டரிஸ்க்கு தமிழ் தொழிலாளர்களை ஏத்திட்டு போன பஸ்ஸஸ வழிமறைச்சு பெட்ரோல் ஊத்தி கொளுத்துனாங்க. எரியிற அந்த பஸ்ல இருந்து உயிரை கையில பிடிச்சிட்டு வெளியே ஓடி வந்த தமிழர்களையும் ஒருத்தரை கூட விடாம ஓடி ஓடி துரத்தி கொன்னாங்க. இப்படி 2 நாள்ல 150க்கும் அதிகமான தமிழர்கள் கொல்லப்பட்டாங்க. இன்னும் இந்த கலவரங்களால வீடு, வாசல், தொழில்னு அவனோட வாழ்வாதாரத்தை இழந்த 25,000க்கும் அதிகமான தமிழர்கள் யாழ்ப்பாணத்தை விட்டு அகதிகளா வெளியே போனாங்க. அப்படி போனதுல பிரபாகரன் குடும்பமும் ஒண்ணு. சொந்த ஊரை விட்டு மாமா வீட்டுக்கு போனா அங்கேயும் இதே கலவரம் தான். நடந்த கலவரத்துல சிங்கள கும்பல் பல தமிழ் மக்களை உயிரோட எரிச்சாங்க. அதுல பிரபாகரனோட மாமாவும் ஒருத்தர்.
தான் கண்ணு முன்னாடியே அலறி துடிச்சு எரிஞ்சு சாம்பலான தன்னோட இனத்தை சேர்ந்த மக்களை பார்த்த பிரபாகரன் கொதிச்சு போறாரு. இதையெல்லாம் நேர்ல பார்த்து வளர்ந்த பிரபாகரன் கிட்ட அவங்க அம்மா சொன்னது என்ன தெரியுமா? சத்தமா தமிழ்ல பேசாத, அவங்க கிட்ட மாட்டினா அடிச்சே கொன்னுடுவாங்க. இதை கேட்ட பிரபாகரனுக்கு சொந்த நாட்டிலேயே தாய்மொழி பேசுறதுக்கு கூட பயப்படணுமான்ற கேள்வி ஆதங்கத்தை தூண்டுச்சு. தமிழ் இனத்துக்கு எதிராக அப்ப நடந்துட்டு இருந்த அடக்குமுறை அவரோட உயிர்ல புரட்சி தீய பத்த வைக்குது. சோ இனவெறின்ற பேர்ல தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்துட்டு இருந்த கொடுமைகளை பார்த்து கொதிச்சு போன பிரபாகரன் தமிழினத்தை மீட்டெடுக்க வெறும் பேச்சுவார்த்தை மட்டும் சரிப்பட்டு வராதுன்னு, அதுக்கு ஆயுதம் தான் சரியான வழின்னு யோசிச்சு தன்னோட 16 வயசுல அவரோட புரட்சி பயணத்தை ஒரு துருப்பிடிச்ச துப்பாக்கி தோட்டால இருந்து ஆரம்பிக்கிறாரு.